சிரியாவில் யாரும் எதிர்பாராத வகையில் உள்நாட்டுப் போரை தொடங்கிய HDA அமைப்பினர் வேகமாக முன்னேறி வருகின்றனர். தலைநகர் டமாஸ்கஸை அவர்கள் நெருங்கியதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. சிரியாவில் நடப்பது என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே தொடங்கிய போரில் ஹிஸ்புல்லாவும் இணைந்ததால் லெபனான் நாடும் வெடிகுண்டுகளால் சிதைந்து வருகிறது. ஈரானிலும் பதற்றம் நீடித்து வருகிறது. இது ஒருபுறம் இருக்க மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள மற்றொரு முக்கிய நாடான சிரியாவும் தற்போது பற்றி எரிந்து வருகிறது. சிரியாவின் அதிபராக பஷார் அல் ஆசாத் 24 ஆண்டுகளாக நீடித்து வருகிறார். இவர் மீது அதிருப்தியில் உள்ள கிளர்ச்சியாளர்கள் பதவி விலக வலியுறுத்தி வருகின்றனர். அல் குவைதா ஆதரவுடன் 2011 கிளர்ச்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட ஜவாத் அல் நுஸ்ரா 2011 அல் குவைதாவின் உறவை முறித்துக் கொண்டு HDA எனப்படும் ஹயத் தஹ்ரீர் அல் ஷாம் என்ற அமைப்பாக மாறியது. இட்லிப் நகரை தலைமையாக கொண்டு சிரியாவின் வடக்கு பகுதிகளில் இந்த அமைப்பு தனி ஆவர்த்தனம் செய்து வந்த நிலையில்தான் தற்போது யாரும் எதிர்பாராத வகையில் HDA அமைப்பினர் திடீர் தாக்குதலை முன்னெடுத்துள்ளனர். உக்ரைனுடனான போரில் ரஷ்யாவும் இஸ்ரேல் உடனான போரில் ஹிஸ்புல்லாவும் சற்று தொய்வான சூழலில் இருப்பதால் அவர்கள் முழுவீச்சில் சிரியாவுக்கு உதவும் நிலையில் இல்லை என கூறப்படுகிறது. இதை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்ட HDA அமைப்பு படைகளுடன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வேகமாக முன்னேறி வருகிறது. இந்த திடீர் தாக்குதலால் நிலைகுலைந்து போயுள்ள சிரிய ராணுவம் டரா, ஸ்வீடா, அலிப்போ, ஹமா என முக்கிய நகரங்களையும் இழந்துள்ளது. தொடர்ந்து அசுர வேகத்தில் முன்னேறி வரும் HDA அமைப்பினர் தலைநகர் டமாஸ்கஸை நெருங்கியுள்ளனர். டமாஸ்கஸின் புறநகர் பகுதி வரை கைப்பற்றியுள்ள HDA அமைப்பினர் அதிபர் பஷார் அல் ஆசாத்தின் தந்தையின் சிலையையும் உடைத்தனர். சிரியாவில் உள்நாட்டு போர் உச்சம் தொட்டுள்ள நிலையில் மக்கள் கூட்டமாக பாதுகாப்பான இடங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். இதற்கிடையே தலைநகர் டமாஸ்கஸ் பாதுகாப்பாக இருப்பதாகவும் யாரும் உள்ளே நுழைய முடியாது எனவும் சிரியாவின் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் அதிபர் பஷார் அல் ஆசாத் எங்கும் தப்பி ஓடவில்லை எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இந்த நிலையில் சிரியாவில் உள்ள இந்தியர்கள் கிடைக்கும் விமானங்களில் உடனடியாக நாடு திரும்ப வேண்டுமென இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. சிரியாவில் தற்போது 92 இந்தியர்கள் மட்டுமே இருக்கின்றனர்.